இந்த இமேஜில் இருக்கிற பேர் தான் இளவரசர் ஞானேந்திரா. நேபாள் தலைநகர் காத்மண்டுல நாராயண ஹிட்டிங்கிற ஒரு அரண்மனையில் 2001 ஜூன் 1ஆம் ஆண்டு இரவு விருந்துக்காக 9 அரச குடும்பத்தினர்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இளவரசர் மது அருந்திட்டு ஒரு கையில் M16 ரைஃபிள் இன்னொரு கையில் பிஸ்டல் எடுத்துட்டு சரமாரியாக சுட்டு கொண்டுறாரு. கடைசியாக இவரும் பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணுறாரு. இவர் கோமா ஸ்டேஜில் 4 நாட்கள் கழித்து செத்து போகிறாரு. அந்த நேபாளில் சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸை வந்துட்டு ஒரு விசாரணை குழு அதிகாரியாக நியமனம் பண்ணுறாங்க. அவர் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திபேந்திரா தேவயானி ராணாங்கிற ஒரு பெண்ணை காதலிச்சதாகவும் அதுக்கு அந்த அரச குடும்பத்தில் ஏற்க மறுத்துட்டதுனாலும் இவர் கோபத்தை சுட்டு கொண்டதான் அறிக்கை சொல்கிறாங்க. ஆனால் அதில் பல சர்ச்சையான கேள்விகளை எழுப்பினாங்க எதிர்கட்சிகள். இவரோட தாய்மாமா ஞானேந்திரா மற்றும் குடும்பத்தினர்லாம் கலந்துக்கவே இல்லை. இவர் தான் அரச குடும்பத்தை ஆட்சியை கைப்பற்றதுக்காக இவர் சுட்டு கொண்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர் 2005 வந்தார். அங்கே உள்ள எதிர்ப்புனாலையும் ஊழல்னாலையும் பார்த்தீங்கன்னா போராட்டம் வெடிச்சது. இவரை பதவி விலகிட்டாரு.